வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெந்தயம் இந்த கோடை காலங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான உணவுப் பொருள். ஏன்னா இது நம்முடைய உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். வெந்தயத்தையோ வெந்தயக்கீரையோ நம்ம எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளும் போது உடலை குளிர்ச்சியாக வைத்து சருமம் தொடர்பான உடல் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகளை நம்ம நீக்கிக் கொள்ளலாம். இதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ குறிப்பாக வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரதம், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. அந்த நன்மைகளை பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறுவதற்கு பெண்கள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஸோ மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் அப்போ அவங்களுக்கு ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையுமே குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்குமே அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையுமே தீர்ந்து போயிடும். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் கிடைக்கும். பெண்கள் அளவாக வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போதே அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது பக்க விளைவுகளுக்கு உண்டு பண்ணலாம். அதனால் நீங்கள் குறைந்த அளவே எடுத்துக்கோங்க. மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் பெண்களுக்கு சரியாயிடும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். ஜீரண கோளாறான அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளும் போது செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கிடும். இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்தயம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அல்லது உங்களுடைய உணவுகளோடு சேர்த்து வெந்தயத்தை எடுத்துக்கிறீங்கன்னா அந்த உணவுகள் எளிமையாக செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக உங்களுக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயமும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது முடி உதுதலையுமே நமக்கு தடுக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அது கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அந்த எண்ணெய் பசை காரணமாக வெந்தயத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து அந்த எண்ணெய் தயாரிப்பில் நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஸோ வெந்தயத்தை நீங்கள் வேணும்னா உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதும் கூட அந்த தலைமுடியை பராமரிக்கும். வாசனை திரவியங்களினுடைய தயாரிப்பிலும் வெந்தயத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்துகிறாங்க. இது அதிக மணத்தையும் அதே சமயம் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டு இருக்கிறதுல வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பில் இது முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ குறிப்பாக மற்ற வாசனை திரவியங்கள் இயல்பானோட நிறைய கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அது கிருமிகளை அழிக்காது. மணத்தை மட்டும் கொடுக்கும். ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் வெந்தயத்தினால் செய்யப்படக்கூடிய அந்த நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சென்ட் எல்லாமே கிருமிகளையுமே அழிக்கும், மனத்தையுமே நமக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம், கட்டாயம் கிடையாது. சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் விடுபட்டு உடல் வறட்சி நீங்கி கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களா வெந்தயத்தை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலை குளிர்விக்கிறதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது. இதனால் சிறுநீரக நோய்கள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்காது. சிறுநீரக கற்களும் உருவாகாது. கழிவு நீக்க மண்டல வேலையும் முறையாக நடக்கும். சீதபேதி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து தேன் கலந்து நல்லா பசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையுமே நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி நமக்கு குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வச்சும் குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு தொல்லை நீங்கும். இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பாலை வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நீங்கள் பேன் பொடுகு தொல்லையில் இருக்கீங்கன்னா, அவதிப்படக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை சேர்த்துட்டாலுமே அது சரியாயிடும். இல்லைனா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் தலையில் தேய்ச்சிங்கன்னாலும் அந்த பிரச்சனையை சரியாயிடும்.
வயிறு மற்றும் தொண்டை புண் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய புண்களை இன்ஃபெக்ஷன்ஸை நீக்கி அந்த புண்கள் வலிகள் ஏற்படாமல் வெந்தயம் குணப்படுத்தும். மேலும் இது உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதுல உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்துது. இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு போக்கிடும். ஸோ அல்சர் அப்படின்ற அந்த தீராத வியாதியெல்லாம் தீர்த்து கொள்வதற்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். அதனால் அந்த வயிற்று புண்கள்லாம் உங்களுக்கு சரியாயிடும். அல்சர் கியூர் ஆகுனா நீங்கள் காலை உணவு ஸ்கிப் பண்ண முறையாக சாப்பிட ஆரம்பிக்கணும். பசி எடுக்கும்போது சாப்பிடணும். காரசாரமான உணவுகளை அல்சர் கியூர் வைக்கும் போது நீங்கள் சாப்பிடாம இருக்கணும். தொண்டைகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்னால தொண்டை வலி ஏற்படுவது, குறிப்பாக தொண்டை வீக்கம் ஏற்படுவது, தொண்டை கரகரப்பு ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொண்டை புண் வயிற்று சார்ந்த புண்கள் இல்லாமல் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு அதில் அவதிப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்குது. இதை அரைத்து நம்ம முகத்தில் தடவிட்டு சிறிது நேரம் கழித்துட்டு கழுவணும் அப்படின்னா வறட்சி தன்மை நமக்கு நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு தூய்மையான துணிகளை துடைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ சருமம் நமக்கு பளபளப்பாக இருக்கும். கண் கருவளை மற்றும் கரும்புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் அந்த பிளாக் பிம்பிள்ஸையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அழைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம கழுவும் போது அது நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் இது எல்லாத்தையுமே நமக்கு வெளியேற்றிடும். ஸோ இதனால் நமக்கு பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த இறந்த கழிவுகளை நமக்கு வெளியேற்றப்படுவதில் சருமம் புதுமையாக நமக்கு இருக்கும். உதடு வெடிப்பு மறைந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி குடிச்சிட்டு வரும்போது 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் தோல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் ஸ்கின் டிசீஸ் இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ்லாம் தடவிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட அந்த தோல் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமி தொற்றுகளும் அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கியூர் ஆகிட்டு தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைஞ்சிரும். முகப்பொருள் நீங்கி போவதற்கும் வெந்தயத்தை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ நமக்கு எப்படி இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளில் நம்ம வெந்தயத்தை ஊற வச்சு அப்ளை பண்ணுமோ அதே போல் வெந்தயத்தை நீங்கள் முறைப்படி ஊற வச்சு தினசரி அந்த முகப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தடவிட்டு ஒரு 30 நிமிஷம் அதை உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டு தூய்மையான துணியில் உங்களுடைய முகத்தை தொடச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து முகப்பொருள் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. எனது முகப்பொருள் பிரச்சனை குறைஞ்சிட்டே வருது நீங்களே பார்ப்பீங்க. சுவாச கோளாறு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு விடுதலை பெற்று தரும். ஸோ அந்த ஆஸ்துமா பிரச்சனை, நுரையீரலில் தொற்றுகள் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. மூச்சு திணறல் போன்ற பிரச்சனையும் இருக்காது. சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து நீங்கள் வெந்தயத்தை அடிக்கடி இந்த கோடை காலங்களில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு உடலை குளிர்ச்சியாக வைத்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.